ஆம்புலன்ஸ் எப்படி வந்தாலும், ஆம்புலன்ஸ் வந்து வேண்டுமென்றே காலியாக வந்தால் கூட அதற்கு வழிவிட வேண்டும் என்ற எடப்பாடி ஆம். பழனிசாமி தயவு செய்து, நான் இரு கரம் கூப்பி கேட்கிறேன், தயவு செய்து நீங்க அதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்கனால தான், நீங்க சொன்னதுனால தான் நேத்து வந்து எத்தனை பேர் செத்து போனாங்க நமக்கு தெரியல. 40 பேர் மொத்தம் செத்து போயிருக்காங்க. அவர்களை வந்து அங்கிருந்து நீக்க முடியவில்லை. ஆம்புலன்ஸ் அங்க இருக்கிறது. டேவிசன் தெளிவாக சொல்றாரு. 20 ஆம்புலன்ஸ் வந்து வச்சிருந்தோம். அங்கிருந்து மூவ்மெண்ட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. ஏனென்றால் ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் நிறுத்தி செக் பண்றானுங்க. இது 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 ஒரு கேடர் செய்யற வேலையா அது? இது உலகத்துல எங்கேயுமே நடக்காது. உலகத்துல எங்கேயுமே ஆம்புலன்ஸ் செக் பண்றது நடக்காது. இது எடப்பாடி பழனிசாமி. திஸ் இஸ் ஆன் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி செய்த அராஜகம் இது. நான் சொல்றேங்க, ஆமா இருந்திருக்கலாம். திமுக காரனே வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டி போயிருக்கலாம். நீங்க விடுங்கங்கிறேன். அது பரவாயில்ல. அது ஒரு இஷ்யூவா தயவு செய்து எடுத்துட்டு போகாதீங்க. நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான். நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான். இது வந்து விஜயும் பேசுறாரு.